கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேம்படுத்தப்பட்ட சுகாதார வசதிகள் தொடக்க விழா. கோயம்புத்தூர் சின்னியம்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று மாணவர்களின் நலன் கருதி மேம்படுத்தப்பட்ட சுகாதார வசதிகள் தொடக்க விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. கோவை சின்னியம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இந்த தொடக்க விழா நடைபெற்றது. பள்ளியின் உள்கட்டமைப்பு மற்றும் மாணவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த மேம்படுத்தப்பட்ட சுகாதார வசதிகளை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தலைவரும் நிர்வாக இயக்குநரும் மற்றும் உயிரின் சுவாசம் அறக்கட்டளையின் நிறுவனருமான டாக்டர் க மாதேஸ்வரன் முறைப்படி தொடங்கி வைத்தார். சுற்றுப்புற தூய்மை ஆரோக்கிய வாழ்வு என்ற உன்னத நோக்கத்தோடு பள்ளி மாணவர்களிடையே தூய்மையையும் நல்வாழ்வையும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ராயல் கேர் மருத்துவமனை ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இன்று 4/6/26 வியாழக்கிழமை காலையில் அரசு மேல்நிலைப்பள்ளி சின்னியம்பாளையம் வளாகத்தில் ராயல் கேர் மருத்துவமனை மூலமாக சுகாதாரம் பேணி காப்பதற்காக கழிப்பிட வசதிகள் நவீன முறையில் ஏற்படுத்தி அதை இன்று திறந்து வைத்துள்ளோம். இந்த ஏற்பாட்டிற்கு அந்த பள்ளியிலிருந்து அணுகிய காளீஸ்வர் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் திரு RS பிரபாகர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இது இந்த கழிப்பிடம் ஒரு ஏர்போர்ட் கழிப்பிடம் எவ்வளவு வசதிகளுடன் இருக்குமோ, எவ்வளவு சுத்தமாக இருக்குமோ, அந்த வகையில் இதை பராமரிப்பதற்கு ஏதுவாக ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் கழிப்பிட வசதியாக ராயல் கேர் மருத்துவமனை CSR மூலம் இதை செய்து கொடுத்துள்ளோம். மேலும் இந்த பள்ளிக்கு அருகில் உள்ள பள்ளிகளுக்கும், ஏனென்றால் பள்ளியில் பயிலும் மாணவர்களும் மாணவிகளும் தான் நமது வருங்காலம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்கள்தான் வருங்காலம். இந்த இந்திய தேசத்திற்கும் அவர்கள்தான் வருங்காலம். வருங்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரும் தலைவியும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அனைத்து குடும்பங்களும் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வருங்கால சமுதாயத்திற்கு இந்த உதவியை செய்து கொடுக்க வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றியை கூறி பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விசுவாசம் இப்போ இதுலேயும் இந்த கட்டடத்தை கட்டுறப்ப நம்மளுக்கு அதில் ஒரு மரம் இருந்தது. அரசின் நிலம், அரசு வளாகம். அந்த மரத்தை அகற்றுவதற்கோ இல்லை மாற்றி நடுவதற்கோ பர்மிஷன் வாங்கணும் மிகப்பெரிய வேலைகள் இருக்கிறது. அதெல்லாம் செய்து தான் இந்த ஒர்க்கு செய்து முடிக்கப்பட்டது. அதில் ஒரு மரம் அகற்றப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அது ஒரு வருத்தமளிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் ராயல் கேர் மருத்துவமனையின் அசோசியேட் உயிரின் சுவாசம் ட்ரஸ்டில் நாங்கள் 10 கோடி மரங்களை 100 மாதங்களில் வழங்கியும் நாங்களே நடவு செய்து பல இடங்களிலும் கொடுத்து அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியில் இதுவரை 1,30,00,000 மரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதில் 60% கிட்டத்தட்ட நல்ல வளர்ச்சி கண்டுள்ளது. அதற்கெல்லாம் நாங்கள் 3 இயர்ஸ்க்கு ஒருக்கா போய் ரெக்கார்டட் வீடியோ எவிடன்ஸ் அந்த மரங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு அதெல்லாம் பார்க்குறப்ப மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. 10 கோடி முடித்துவிட்டு வயதை அனுமதித்தால் இன்னொரு 10 கோடியை அனௌன்ஸ் பண்ணலாமான்னு நினைத்து கொண்டிருக்கிறேன். இதற்கு உண்டான வலிமையை இறைவன் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.